புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை மூலியமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மை பலப்படுத்த முடியும். இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை கெடுத்து விட வேண்டாம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் கெடுத்து விடக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னதாகவே தேவன் அவங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏன்னு சொல்லி பார்த்தா, பூமியில பிறக்கிற ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு காரியத்துக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமியில பிறக்க செய்கிறார். அப்போ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் கெடுத்து போட வேண்டாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி கெடுத்து போடுவீர்கள் சொன்னால் அது தேவனுக்கு நஷ்டம் அல்ல, உங்களுக்கு தான் நஷ்டம், உனக்கு தான் நஷ்டம். தேவன் உன்மேல் வைத்திருக்க திட்டம் அது உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, உன்னுடைய வாழ்நாளுக்காக, உனக்கு பின்னாடி வர சந்ததிக்காக. அதை நீ ஒரு நபர் தேவன் உன்மேல் வைத்திருக்க திட்டத்தை நீ கெடுப்பாயானால் அது உனக்கு தான் நஷ்டமே தவிர தேவனுக்கு நஷ்டம் அல்ல. தேவன் உன்மேல் வைத்திருக்க திட்டத்தை நீ கெடுத்து விட்டால் அந்த திட்டத்தை இன்னொரு நபர் கொடுப்பார். அதுக்காக மறுபடியும் உன்னை திட்டம் கெடுத்து விட்டானேன்னு சொல்லி வேற பிளான் மாற்ற மாட்டார். அந்த திட்டத்தை வேறொரு நபர் கொடுப்பார். அதுல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என் அன்பு வாலிபனே, வாலிப பெண் பிள்ளைகளே, அருமையான அம்மாமாரே, கவனிங்க. உங்க மேல தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் கெடுக்காதபடி ஜாக்கிரதையா இருங்க. ஆதாம் ஏவாள் இவங்க மேல ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாருங்க. அருமையான திட்டம். பரிசுத்த சந்ததிகள் உண்டாகி பரிசுத்த சந்ததிகள் பூமியை நிரப்பணும். ஆண்டவர் அவங்கள படைத்து அவங்களுக்கு ஏதோ தோட்டத்தை உண்டாக்கி அவளை கொண்டு போய் விடும்போது சொன்னாரு, நீங்க பலுகி பெருகுங்க என்று சொன்னார். பரிசுத்த சந்ததி வரணும்னு சொன்னார். அவர் ஆராதிக்கிற ஒரு கூட்டம் வரணும்னு சொல்லி தேவன் விரும்பினார். பரலோக ராஜ்யம் பூமியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஏதேன் தோட்டம் ஒரு அழகான தோட்டத்தை தேவன் உண்டாக்கினார். ஆனால் ஏவாளும் ஆதாமும் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவங்க மேல இருந்த திட்டத்தை, தேவ திட்டத்தை கெடுத்து விட்டார்கள். தேவ திட்டத்தை அவங்க கெடுத்ததுனால தேவன் அவர்களே அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் அவங்க கதையெல்லாம் படிக்கும் போது ரொம்ப அலைச்சலும் வேதனையா தான் இருந்ததுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். கர்த்தருடைய பிள்ளைங்க தேவன் தம்மில் வைத்திருக்க திட்டத்தை கெடுத்து விட்டு யாரோ ஒருவருக்காக, யாரோ ஒருவனுக்காக, ஏதோ ஒன்றுக்காக, ஏதோ ஒன்று அடைவதற்காக தேவ திட்டத்தை கெடுத்து விட்டு ஓடுறாங்க. ஆனா ஓடி என்ன பிரயோஜனம்? தேவ திட்டத்தை கெடுத்து விட்டு போனால் அவங்க என்ன பெரிய கோபுரத்தை ஏற முடியும்? தேவாதி தேவனை யார் பகைத்து கொள்ள முடியும்? இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைங்க தேவன் தம்மில் வைத்திருக்க திட்டத்தை நிறைவேறுவதற்கு இடம் கொடுக்காம ஏதோ ஒன்றுக்காக மயங்கி அந்த திட்டத்தை கெடுத்து விட போய்விடுகிறார்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி எங்களுக்கு வந்தாங்க. அவங்க ஜபத்துக்கு வருவாங்க. அவங்க நல்லா பொட்டெல்லாம் வச்சிருப்பாங்க, மூக்குத்தி கம்பெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் நினச்சோம் அவங்க ரட்சிக்கப்படாத நபர் நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களாம். அவங்க வாய்க்கு நல்லா ஜோம் பண்ணுறாங்க. வசனம் சொல்கிறீங்க, நான் ஜோம் பண்ணேன், இன்றைக்கி பைபிள் வாசித்தேன், இன்றைக்கி நான் பாட்டு பாடினேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் எங்களுடைய ஜபக்குழுவில் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால இருக்க முடியல. அவங்க என்னன்னு விசாரித்து பார்த்தா அவங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்.
நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பம், வேதனை என்னன்னு தெரியும், சத்தியம்னா என்னன்னு தெரியும், ஆராதனை என்னன்னு தெரியும், தேவன் எல்லாம் தெரியும், ஆவிக்கிற வாழ்க்கை எல்லாம் தெரியும். ஆனால் தன்னுடைய வாலிப பருவத்தில் தன் வாழ்க்கையில வந்த ஒருவனை விரும்பி அவன் பின்னாடி ஓடிட்டாங்க, அவங்க காரணம் பண்ணிக்கிட்டாங்க, இந்து முறைப்படி நடந்து. ஆனால் சொல்றாங்க, நான் அப்படி நடந்தாலும் நான் வந்து ஆண்டத்தை நேசிக்கிறேன்றாங்க. இல்லை, தேவன் அவங்க மேல இருந்த திட்டத்தை அவங்க கெடுத்து விட்டாங்க. அப்புறம் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க, எனக்கு இதாயிடுச்சு, எனக்கு அதாயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நிம்மதி இல்லை, அது இல்லை, தினந்தோறும் புலம்பல் தான் அவங்க. அப்போ நாங்கள் உற்று பார்த்தோம். நாங்கள் அப்போ ஜபத்துக்கு வர சொல்லுவோம், அவங்களால வர முடியாது. ஆராதனைக்கு வர சொல்லுவோம், அவங்களால வர முடியாது. அவங்க சொல்ல முயற்சி செய்கிறேன், என்னால் முடியல அப்படின்னுவாங்க. சில வேளை அவங்களுக்கே வெறுப்பு தேற்றம் வரமாட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ உற்று கவனித்தோம், தேவன் அவங்க மேலே வைத்த திட்டத்தை அதை யாரோ ஒருவருக்காக அவங்க கெடுத்து கொண்டாங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேக கிறிஸ்துவ ஆண் சகோதரரும் சரி சகோதரிகளும் சரி தேவ பிள்ளைங்க ஏதோ ஒன்றுக்காக தன் மேல் தேவன் வைத்திருக்க திட்டத்தை அவங்க கெடுத்துடுறாங்க. அவங்க கெடுக்க காரணம் என்ன தெரியுங்களா? அதுக்கு வந்து யாக்கோபு சொல்ல பாருங்களேன். யாக்கோபு 1:8 அதில் வாசித்து பார்த்தா சொல்லப்படுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறானாம். இருமனம், தேவன் ஆராய்ச்சி கொண்டே வராங்க, திடீர்னு பொருளாசைக்கு எண்ணம் போகுது. தேவன் ஆராய்த்தே வராங்க, திடீர்னு பணமயக்கம். தேவன் ஆராய்த்து கொண்டு வராங்க, உலக இன்பம். தேவன் ஆராய்த்து கொண்டு வராங்க, யாரோ ஒருவனுக்காக தன் இருதயத்தை கொடுப்பது, யாரோ ஒருத்திக்காக தன் இருதயத்தை கொடுப்பது, ஏதோ ஒன்றுல ஏதாவது ஒன்றுல தன் இருதயத்தை சாய்க்கிறது, தன் எண்ணங்களை பறி கொடுப்பது. இருமனம் வந்துச்சுன்னா பாரு, கொஞ்ச நேரம் ஆண்டவர், கொஞ்ச நேரம் உலகம். இப்படி நான் ஒரு வேத விளக்கு ஒரு புத்தகத்தை வாசித்தேன். இப்படி 2 மனம் உள்ளவங்க, தேவன் பாதி உலகம் பாதி இருக்கிறவங்க தங்களோட வாழ்க்கையில தோல்வி அடைவாங்களாம். பாருங்க, யாக்கோபு சொல்றாரு, இருமனம் உள்ளவர்கள் அங்க என்னவா, அவங்க எந்த நன்மையும் அடைய முடியாதான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நிலையற்றவனா, தன் வழியிலெல்லாம் நிலையற்றவர்களா இருப்பார்களாங்க. எந்த வழியில போனாலும் அவங்களால ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. இருமனம் இருந்துச்சுன்னா, தேவன் கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம், தேவன் கொஞ்சம் உலகம் கொஞ்சம் சொல்லியிருந்தா அவங்க வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது, நிம்மதி இருக்காது. எந்த வழியில போனாலும் அவங்கள நிலைய ஸ்டாண்டர்டா நிற்க முடியாது, அவங்களுக்கு நல்லதாகவும் தோணாதுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ போற கொஞ்ச காலத்துல நாம் ஒரே சிந்தை ஒரே மனமா இருந்து தேவனை சார்ந்து இருப்போமானால் இந்த உலகத்திலே நாம் ஜெயம் பெறலாம். உலகம் பாதி ஆண்டவர் பாதி இருந்தால் நம்ம தோல்விதான் அடைவோம். அதனால அந்த தோல்வி அடைகிற சூழ்நிலை வேண்டாம், இருமனம் வேண்டாம். இருமனம் இருக்குமானால் வாழ்க்கை முழுவதும் நிலையற்றதாக இருக்குமா. பாருங்க, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4 அதுல 11 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு சொல்லுகிற காரியம், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்களாம். பார்த்தீங்களா, வஞ்சிக்கிற ஆவி. இன்னைக்கு உலகத்துல வஞ்சிக்கிற காரியங்கள் நிறைய இருக்குதுங்க. ஆரம்பத்துல ஓஹான்னு காட்டுவாங்க, பின்பு அது வேதனைக்குரியதாக மாறி விடுகிறது. எந்த காரியம் எடுத்தாலுங்க, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இதெல்லாம் எதுக்குன்னா, வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்கிறபடினாலே அவங்க வாழ்க்கையில இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்களாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும். இன்னைக்கு ஒரு சில உபதேசம்லாம் இருக்குதுங்க, சில சபையெல்லாம் பாவம் செய்தா தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் மன்னிப்பாருங்கிற உபதேசம்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லை, பாவம் போது செய்யக்கூடாது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்றைக்கு இப்படி பிசாசின் உபதேசம் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்க. தேவன் மேல இருக்கிற விசுவாசம் அதை விட்டு விலகி போகுது. உலக இன்ப இச்சைகளுக்கு பார்த்து ஓடி தன்னோட வாழ்க்கையை அவங்க கெடுத்து கொள்றாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அதனால இந்த விசுவாசத்தை விலகும்படி இந்த உலக காரியங்கள் நமக்கு செய்யாத. இருமனம் இருக்குமானால் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். அதாவது என்னன்னா, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறாது.
2 மனம் இருக்கமானால் தேவ திட்டம் நிறைவேறாது. அதனால தேவன் உங்க மேல் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற நீங்க தேவனை சார்ந்து இருங்க, தேவன் நம்பிருங்க. தேவன் உங்க மேல் வைத்திருக்கிற திட்டம் நல்ல திட்டம். என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு தகப்பனுக்கும் தன் பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொன்ன தகப்பன் தகப்பனுக்கெல்லாம் அந்த ஒரு எண்ணம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை காட்டிலும் உங்களை படைத்த ஆண்டவருக்கு என் பிள்ளைகள் இந்த தேசத்துல உயர்ந்து இருக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுக்கான வழிகளை ஆண்டவர் வகுக்கிறார். அது நீ தெரியாம யாரோ ஒருவர் காட்டுற மாயத்துக்காக, யாரோ ஒரு பண்ற மேஜிக்காக அதை பார்த்து போவாயானால் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் வழுவி போகும்படிதான் அந்த காரியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, பாருங்க, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 தீமோத்தேயின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நீ அங்க சொல்லப்படுது, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டு இருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. பார்த்தீங்களா? ஆரோக்கியமான வசனத்தின் சட்டங்களை கைக்கொள். வசனம் ஒரு சட்ட புத்தகம். வசனம் நமக்கு என்ன சொல்லுது? அங்க போவாத, தவறு நடக்கிறதுல போவாத, உன் கண்களை அந்த பக்கம் சாய விடாத, தீயோரோடு நடக்காத, பாவம் செய்யாத, ஜெபம் பண்ணு, பரிசுத்தமா வாழுன்னு சொல்லி நமக்கு வேத வசனம் சொல்லுது. ஆனா அவர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் 13ஆம் வசனத்துல ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொள். நமக்கு ஒரு சட்டம் உண்டுங்க. எப்படி எல்லாருக்கும் ஒரு சட்டம் இருக்குதோ, கிறிஸ்துவுக்கு ஒரு சட்டம் உண்டு. நம்ம இந்த பைபிள் வேத புத்தகம் நமக்கு ஒரு சட்ட புத்தகம் போல, பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமா வாழ்வதற்கான நல்ல ஒரு சட்ட புத்தகம். அதை நீ கை கொண்டிரு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுது பார்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவன் உன்மேல் வைத்திருக்க திட்டத்தை நீ கெடுத்து கொள்ளாத, இருமனம் உனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொன்ன வசனத்தின் சட்ட திட்டங்களை நீ கை கொண்டிரு என்று ஆண்டவர் நாளில் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அடுத்தது 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பாருங்க, நற்பொருள் என்று சொல்றாரு. அதாவது தேவனுடைய வார்த்தை நற்பொருளாம், நல்ல ஒரு பொருளாம். நல்ல பொருள் என்ன சொல்லலாம்? தங்கம், வைடூரியம், இன்னும் பொக்கிஷம், இன்னும் நல்ல பொருள், வாசனை திரவியங்கள் எல்லாம். அதை காட்டிலும் வசனம் நற்பொருள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியின் மூலியமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டாமா? எப்படி? நல்லா கவனிங்க. தேவன் உங்க மேல வைத்திருக்க திட்டத்தை அதை கெடுக்கத்தான் பிசாசு பல காரியங்களை கொண்டு வரான். அப்போ உங்க மனம் என்ன பண்ணுது? அப்படியே அலைப்பாயுது. அப்போ அந்த அலைப்பாயிர மனசு வராம இருக்குன்னா, நீங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட, பரிசுத்த ஆவியானவரே, என் பலவீனங்கள் உதவி செய்கிற ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு ஏற்படுற இந்த பலவீனத்துல ஆண்டவரே மாட்டி சிக்கி கொள்ளாதபடி ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க, என் மேல் வைத்திருக்க திட்டத்தை நான் கெடுக்காதபடி, விசுவாசத்தை விட்டு நான் வழி விலகி போகாதபடி, ஆண்ட வேதவசன சட்டங்களை கை கொள்ளவும், வேதவசன நற்பொருளை நான் காத்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நமக்கு பலவீனங்கள் உதவி செய்கிற ஒரு இருக்கிறார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்க மேல வைத்திருக்கிற நல்ல திட்டத்தை நீங்க கெடுத்து விடாதீங்க. எதற்காகவோ யாருக்காகவோ அதை கெடுத்து கொள்ளாதீங்க. இன்னைக்கு அநேகர் தேவன் தமிழ் வைத்த திட்டத்தை கெடுத்து விட்டு இன்னைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். உங்க மேல் தேவன் வைத்திருக்க திட்டங்களை, உங்க பிள்ளைகளும் தேவன் வைத்திருக்க திட்டங்களை அதை நீங்க கெடுத்து விடாதீங்க. உங்களை கெடுக்கும்படி காரியங்கள் வருமானால் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் சொல்லுங்க. ஆவியான நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்து தேவன் உங்க மேல் வைத்திருக்க திட்டம் நிறைவேறும்படி செய்வார். நாம் ஜெபிப்போமா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட எசப்பா, இந்த கால வேலைக்கா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதோ சுவாமி வார்த்தை கேட்டுக்கொண்டுக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, உங்க மேல் வைத்திருக்கிற திட்டங்களை பிசாசு ஒருபோதும் கெடுத்து விடாதபடி, இவர்கள் கெடுத்து போடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே வேதவசன சட்டங்களை கை கொள்ளவும்
அந்த வேத வசன நற்பொருளை பரிசுத்த ஆவிக்குள் காத்துக்கொள்ளவும் அவர்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. இவங்க வாழ்க்கையை பலப்படுத்துங்க. இவங்க வாழ்க்கை குறித்து நீங்க வைத்திருக்க அந்த சட்ட திட்டங்களை நிறைவேற்றுங்க. கர்த்தாவை ஆசீர்வதிங்க. எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும் எண்ணிக்கொண்டு பிள்ளைகள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய பண்ணுங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னால் அல்லது எங்களிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்று சொன்னால் திரையில பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க அல்லது வாட்ஸ்அப் மூலமா தகவல் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.